வணக்கம். மகரம் ராசி நேயர்களே, நீங்கள் பெரியவர்களின் முடிவுகள்ல உங்களுக்கு இளையவர்களான உங்களுக்கு பிடிக்காமலே போயிருந்திருக்கும். உங்கள் ராசிக்கு 5ஆம் வீடு என்பது பிள்ளைகளையும் இளைய தலைமுறையையும் குறிக்கும். 9ஆம் வீடு மற்றும் சூரியன் ஆகியவை தந்தையையும் குடும்ப பெரியவர்களையும் குறிக்கும். இந்த இரு தரப்பினருக்கும் இடையே உள்ள ஒரு சிந்தனை ஓட்டம் ஜோதிட ரீதியாக முரண்படும் போது இந்த நிலை ஏற்படும். பெரியவர்கள் தங்களோட அனுபவ அறிவை கொண்டு எடுக்கும் பாரம்பரியமான முடிவுகள் நவீன சிந்தனை கொண்ட இளைய தலைமுறைக்கு கட்டுப்பாடு போல தோன்றும். மகர ராசினராகிய நீங்கள் இரண்டு பக்கமும் சாயாமல் நடுநிலையாக நின்று இந்த கருத்து வேறுபாட்டிற்கு பாலம் அமைக்க வேண்டிய சூழல் உங்களுக்கு உருவாகி இருந்திருக்கும். அது உங்களுக்கு பெரியவர்களான அவங்களுக்கும் இளந்தலைமுறையான உங்களுக்குமே பெரிய வாக்குவாதங்கள் வீட்டில் ஏற்படுத்தியிருக்கும். இவங்க இரு தரப்பினருக்கு இடையே ஒரு சிந்தனை ஓட்டம் ரொம்பவுமே முரண்பாடு போன்ற நிலைக்கு ஏற்படுத்தி இருந்திருக்கும். அவங்க பெரியவங்க தங்களோட அனுபவ அறிவை கொண்டு சொல்லியிருந்திருப்பாங்க. ஆனா பாரம்பரிய முடிவுகளை எடுத்திருந்திருப்பாங்க. நவீன சிந்தனை கொண்ட நீங்க இளையதலைமுறை கட்டுப்பாடு போல தோன்றியிருக்கும் உங்களுக்கு. மகர ராசியான நீங்கள் நடுநிலையாகவே இருந்து அதுக்கு ஒரு கருத்து வேறுபாட்டிற்கு பாலம் அமைக்க வேண்டிய சூழல் உங்களுக்கு ஏற்படுத்தி இருந்திருக்கும். குடும்ப உறுப்பினர் ஒருவரின் மறைவு செலவுகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கும். ஜோதிட ரீதியாக 8ஆம் வீடு என்பது ஆயுள், மரணம் மற்றும் எதிர்பாராத நஷ்டங்களை குறிக்கும். இந்த இடம் 8ஆம் வீட்டோடு 12ஆம் வீடான விரயஸ்தானம் தொடர்பு கொள்ளும் போது குடும்பத்தில் ஏற்கனவே நிகழ்ந்த ஒரு பெரியவரின் அல்லது உறுப்பினரின் மறைவு சார்ந்த விஷயங்களில் இதுவரை வெளியில் தெரியாத மருத்துவ செலவுகள், ஈமச் சடங்கு செலவுகள் அல்லது அவர்கள் வாங்கி வைத்திருந்த கடன்கள் போன்ற மறைமுக விவரங்கள் இப்போது தெரிய வரும். இவ்வளவு பெரிய தொகை எங்கே போனது என்ற தேடல் குடும்பத்திற்குள் ஒரு தற்காலிக பதற்றத்தையும் பண நெருக்கடியுமே உருவாக்கும். அது உங்களுக்கு நீ ஒரு பெரியவரின் அல்லது உறுப்பினரோட மறைவு சார்ந்த விஷயத்துல தான் வெளியில் தெரியாத மருத்துவ செலவும் ஈமச் சடங்கு செலவுகளும் தான் உங்களோட அல்லது அவங்களோட வாங்கி வைத்திருந்த கடன்கள் போன்ற மறைமுக விவரங்கள் இப்போ உங்களுக்கு தெரிய வரும். அதனாலே பெரிய தொகை எங்க போனதுங்கிற தேடல் குடும்பத்துக்குள்ள ஒரு தற்காலிக பதற்றத்தையும் பண நெருக்கடியுமே உருவாக்கப் போகிறது. நம்பிக்கை குறைவு காரணமா உறவுகள் விலகியிருந்திருப்பாங்க உங்களுடன். மகர ராசிக்கு 7ஆம் வீடு என்பது களத்திரஸ்தானம் மற்றும் கூட்டு தொழில் தெளிவட்டார உறவுகளை குறிக்கும். இந்த 7ஆம் அதிபதியோ அல்லது 7ஆம் வீடோ பலகீனம் அடையும் போது உங்களுக்கும் உங்கள் நெருங்கிய உறவினர்களுக்கும் இடையே நம்பிக்கை நாணயம் குறைய தொடங்கியிருந்திருக்கும். நீங்கள் உண்மையாகவே இருந்தாலும் உங்களை பற்றிய தவறான வதந்திகளால் உறவுகள் உங்களை விட்டு தள்ளி போவாங்க. அவர்கள் நம்மை புரிந்து கொள்ளவில்லையே என்று நீங்கள் ஒதுங்குவதும் அவர்கள் உங்களை சந்தேக கண்ணோடு பார்ப்பதும் உறவுகள்ல ஒரு பெரிய இடைவெளியே உருவாக்கி இருந்திருக்கும். அது நீங்கள் உங்களுக்கும் உங்கள் நெருங்கிய உறவினருக்கும் இடையே நம்பிக்கை நாணயம் குறைய தொடங்கியிருந்திருக்கும். ஆனாலே உண்மையாவே நீங்க இருந்தாலும் உங்களை பற்றிய தவறான வதந்திகளை உறவுகள் உங்களை விட்டு தள்ளி போயிருந்திருப்பாங்க. அவங்க நம்மை புரிந்து கொள்ளவில்லையே என்கிற ஒரு நீங்கள் ஒதுங்குவதும் அவர்கள் உங்களை சந்தேக கண்ணோடு பார்ப்பதும் தான் உறவுகளில் ஒரு பெரிய இடைவெளியே உங்களுக்கு உண்டாகியிருந்திருக்கும். இவை அனைத்தும் உங்கள் கடந்த கால வாழ்க்கையில் நடந்திருந்தால் கமெண்ட் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு நமது ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இனி வரப்போகும் நாட்களில் உங்களுக்கு நல்லதே தான் நடக்கப் போகிறது. சொத்து விஷயங்களில் நல்ல முடிவு உங்களுக்கு கிடைக்கும். பூமிக்காரகன் செவ்வாயின் அனுகிரகத்தாலும் 4ஆம் வீட்டின் பலத்தாலும் சொத்து சம்பந்தமான அனைத்து சிக்கல்களும் முடிவுக்கு வரும். பூர்வீக சொத்துக்களில் இருந்த பங்கீட்டு பிரச்சனைகள், அண்ணன் தம்பிகளுக்குள் இருந்த கருத்து வேறுபாடுகள் சுமூகமாகவே பேசி தீர்க்கப்படும். புதிய வீடு கட்டுவது, நிலம் வாங்குவது அல்லது பழைய வீட்டை புதுப்பிப்பது போன்ற உங்களின் நீண்ட நாள் கனவு நனவாகும். வில்லங்கமான சொத்துக்கள் ஏதேனும் இருந்தால் அவை சட்டப்படி உங்களுக்கு சாதகமாகவே மாறும். ரியல் எஸ்டேட் மற்றும் கட்டுமான துறைகளில் இருப்பவர்களுக்கு எதிர்பார்த்ததை விட லாபம் இரட்டிப்பாகவே அமையப் போகிறது. அது உங்கள் வீட்டிலாக இருக்கட்டும், சொத்துக்கள் விஷயத்துல பூர்வீக சொத்துக்கள் விஷயத்துல இருந்த பங்கீட்டு பிரச்சனைகள்
அண்ணன் தம்பிக்குள் இருந்த பிரச்சனைகள் இருந்து கருத்து வேறுபாடு எல்லாமே சுமூகமாகவே பேசி தீர்க்கப்படும். புதிய வீடு கட்டுவது, நிலம் வாங்குவது அல்லது பழைய வீட்டை புதுப்பிப்பது போன்ற உங்களுடைய நீண்ட நாள் கனவுகள் எல்லாமே நனவாகப் போகிறது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சட்டப்படியே உங்களுக்கு சட்டம் எல்லாம் உங்களுக்கு சாதகமாகவே அமையப் போகிறது. ரியல் எஸ்டேட் மற்றும் கட்டுமான துறையில் இருப்பவங்களுக்கு எதிர்பார்த்ததை விட லாபம் இரட்டிப்பாகவே அமையப் போகிறது. மறைத்து வைத்த கவலைகள் எல்லாமே இப்போ குறையப் போகிறது. உன் மனதில் எதையும் பூட்டி வைக்கும் குணம் கொண்டவர்கள் மகர ராசிக்காரர்கள். வெளியில் சிரித்து கொண்டு உள்ளுக்குள் ரகசிய கவலைகளையும் அவமானங்களையும் சுமந்து திரிந்த உங்களின் மனப்பாரம் இனி குறையும். அஷ்டமம் மற்றும் ஏழரையின் சனியின் தாக்கங்களில் இருந்து முழுமையாகவே விடுபடுவார்கள். மன அழுத்தம் நீங்கி நிம்மதியான தூக்கம் வரும். உங்களை மாட்டி வதைத்த ஆரோக்கிய குறைபாடுகள் அல்லது எதிரிகளால் உண்டான மறைமுக தொல்லைகள் முற்றிலுமே நீங்கும். மனதிற்குள் புதிய புத்துணர்ச்சியும் நிம்மதியும் குறையேறுவதை நீங்களே உணர்வீங்க. அது உங்களோட உள் மனசுல எதையும் பூட்டி வைக்கிற குணம் கொண்டவங்க தான் நீங்க. அது மட்டும் இல்லாமல் வெளியில் சிரித்து கொண்டே தான் உள்ளுக்குள்ள ரகசிய கவலைகளையும் அவமானங்களையுமே சுமந்து இந்த உங்களோட மனப்பாரம் இனி எல்லாமே குறைய போகிறது. அது உங்களோட சனியின் தாக்கத்தால் இருந்த முழுமையாவே நீங்க விடுபடுவதால மன அழுத்தம் நீங்கி நிம்மதியான தூக்கம் உங்களுக்கு வரப்போகிறது. மனதிற்குள் புதிய புத்துணர்ச்சியும் நிம்மதியும் குடியேறுவதை நீங்களே உணர்வீங்க. குடும்ப ஆதரவு உங்களுக்கு கிடைக்கப் போகிறது. இதுவரை உங்களை புரிந்து கொள்ளாமல் உங்களின் உழைப்பை சுரண்டியே அல்லது உங்களை உதாசீனப்படுத்திய குடும்ப உறுப்பினர்கள் இனி உங்களின் முக்கியத்துவத்தை உணர்வாங்க. உங்களின் வார்த்தைக்கு குடும்பத்தில் தனி மரியாதை உண்டாகும். கணவன் மனைவிக்குள் இருந்த ஈகோ பிரச்சனைகள் மறைந்து தம்பதியரிடையே ஒற்றுமை பலப்படும். பிள்ளைகளின் கல்வி மற்றும் சுப காரியங்களில் குடும்பமே ஒன்றிணைந்து செயல்படும். உங்களின் கஷ்ட காலத்தில் தோள் கொடுக்க ஆள் இல்லையே என்ற ஏக்கம் மாறி உங்களை சுற்றி எப்போதும் ஒரு பாசப்பெருக்கம் இருக்கும். அது இதுவரை உங்களை புரிந்து கொள்ளாமல் உங்களிடம் உழைப்பை சுரண்டிய அல்லது உங்களை உதாசீனப்படுத்திய குடும்ப உறுப்பினர்கள் எல்லாம் இனி உங்களோட முக்கியத்துவத்தை உணர்ந்து உங்களோட நல்லாவே குடும்பம் சேருவாங்க. அது மட்டும் இல்லாமல் கணவன் மனைவிக்குள் இருந்த ஈகோ பிரச்சனைகள் எல்லாம் மறைஞ்சி உங்க தம்பதியினருக்குடைய ஒற்றுமை பலப்பட போகிறது. குழந்தைகளுடைய கல்வி மற்றும் சுப காரியங்கள்ல குடும்பமே ஒன்றிணைந்து செயல்படுவீங்க. உங்களோட கஷ்ட காலத்துல தோள் கொடுக்க ஆள்லைங்கிற போன்ற ஏக்கம் மாறி உங்களை சுற்றி எப்போதும் ஒரு பாச பெருக்கமே இருக்கும். இவை அனைத்தும் நீ வரப்போகும் நாட்களில் நடந்தால் கமெண்ட் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு நமது ராசி பலன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். உங்களில் நல்ல முடிவு உங்களுக்கு கிடைக்கும். பூமிக்காரகன் செவ்வாயின் அனுகிரகத்தாலும் 4ஆம் வீட்டின் பலத்தாலும் சொத்து சம்பந்தமான அனைத்து சிக்கல்களும் முடிவுக்கு வரும். பூர்வீக சொத்துக்களில் இருந்த பங்கீட்டு பிரச்சனைகள், அண்ணன் தம்பிகளுக்குள் இருந்த கருத்து வேறுபாடுகள் சுமூகமாகவே பேசி தீர்க்கப்படும். புதிய வீடு கட்டுவது, நிலம் வாங்குவது அல்லது பழைய வீட்டை புதுப்பிப்பது போன்ற உங்களின் நீண்ட நாள் கனவு நனவாகும். வில்லங்கமான சொத்துக்கள் ஏதேனும் இருந்தால் அவை சட்டப்படி உங்களுக்கு சாதகமாகவே மாறும். ரியல் எஸ்டேட் மற்றும் கட்டுமான துறைகளில் இருப்பவர்களுக்கு எதிர்பார்த்ததை விட லாபம் இரட்டிப்பாகவே அமையப் போகிறது. அது உங்கள் வீட்டிலாக இருக்கட்டும், சொத்துக்கள் விஷயத்துல பூர்வீக சொத்துக்கள் விஷயத்துல இருந்த பங்கீட்டு பிரச்சனைகள், அண்ணன் தம்பிக்குள் இருந்த பிரச்சனைகள் இருந்து கருத்து வேறுபாடு எல்லாமே சுமூகமாகவே பேசி தீர்க்கப்படும். புதிய வீடு கட்டுவது, நிலம் வாங்குவது அல்லது பழைய வீட்டை புதுப்பிப்பது போன்ற உங்களுடைய நீண்ட நாள் கனவுகள் எல்லாமே நனவாகப் போகிறது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சட்டப்படியே உங்களுக்கு சட்டம் எல்லாம் உங்களுக்கு சாதகமாகவே அமையப் போகிறது. ரியல் எஸ்டேட் மற்றும் கட்டுமான துறையில் இருப்பவங்களுக்கு எதிர்பார்த்ததை விட லாபம் இரட்டிப்பாகவே அமையப் போகிறது. மறைத்து வைத்த கவலைகள் எல்லாமே இப்போ குறையப் போகிறது. உன் மனதில் எதையும் பூட்டி வைக்கும் குணம் கொண்டவர்கள் மகர ராசிக்காரர்கள். வெளியில் சிரித்து கொண்டு உள்ளுக்குள் ரகசிய கவலைகளையும் அவமானங்களையும் சுமந்து திரிந்த உங்களின் மனப்பாரம் இனி குறையும். அஷ்டமம் மற்றும் ஏழரையின் சனியின் தாக்கங்களில் இருந்து முழுமையாகவே விடுபடுவார்கள். மன அழுத்தம் நீங்கி நிம்மதியான தூக்கம் வரும். உங்களை மாட்டி வதைத்த ஆரோக்கிய குறைபாடுகள் அல்லது எதிரிகளால் உண்டான மறைமுக தொல்லைகள் முற்றிலுமே நீங்கும்.
மனதிற்குள் புதிய புத்துணர்ச்சியும் நிம்மதியும் குறையேறுவதை நீங்களே உணர்வீங்க. அது உங்களோட உள் மனசுல எதையும் பூட்டி வைக்கிற குணம் கொண்டவங்க தான் நீங்க. அது மட்டும் இல்லாமல் வெளியில சிரிச்சு கொண்டே தான் உள்ளுக்குள்ள ரகசிய கவலைகளையும் அவமானங்களையுமே சுமந்து இந்த உங்களோட மனப்பாரம் இனி எல்லாமே குறைய போகிறது. அது உங்களோட சனியின் தாக்கத்தால இருந்த முழுமையாவே நீங்க விடுபடுவதால மன அழுத்தம் நீங்கி நிம்மதியான தூக்கம் உங்களுக்கு வரப்போகிறது. மனதிற்குள் புதிய புத்துணர்ச்சியும் நிம்மதியும் குடியேறுவதை நீங்களே உணர்வீங்க. குடும்ப ஆதரவு உங்களுக்கு கிடைக்கப் போகிறது. இதுவரை உங்களை புரிந்து கொள்ளாமல் உங்களின் உழைப்பை சுரண்டியே அல்லது உங்களை உதாசீனப்படுத்திய குடும்ப உறுப்பினர்கள் இனி உங்களின் முக்கியத்துவத்தை உணர்வாங்க. உங்களின் வார்த்தைக்கு குடும்பத்தில் தனி மரியாதை உண்டாகும். கணவன் மனைவிக்குள் இருந்த ஈகோ பிரச்சனைகள் மறைந்து தம்பதியரிடையே ஒற்றுமை பலப்படும். பிள்ளைகளின் கல்வி மற்றும் சுப காரியங்களில் குடும்பமே ஒன்றிணைந்து செயல்படும். உங்களின் கஷ்ட காலத்தில் தோள் கொடுக்க ஆள் இல்லையே என்ற ஏக்கம் மாறி உங்களை சுற்றி எப்போதும் ஒரு பாசப்பெருக்கம் இருக்கும். அது இதுவை உங்களை புரிந்து கொள்ளாமல் உங்களிடம் உழைப்பை சுரண்டிய அல்லது உங்களை உதாசீனப்படுத்திய குடும்ப உறுப்பினர்கள் எல்லாம் இனி உங்களோட முக்கியத்துவத்தை உணர்ந்து உங்களோட நல்லாவே குடும்பம் சேருவாங்க. அது மட்டும் இல்லாமல் கணவன் மனைவிக்குள் இருந்த ஈகோ பிரச்சனைகள் எல்லாம் மறைஞ்சு உங்க தம்பதியினருக்குடைய ஒற்றுமை பலப்பட போகிறது. குழந்தைகளுடைய கல்வி மற்றும் சுப காரியங்கள்ல